ಆಯ್ತು. ಆದ್ರೆ ಒಂದು ದಿನ அவர் ஏமாற்றப்பட்டார். ಆತನು ಏಮಾರಿಸಲ್ಪಟ್ಟನು. அவர் இறங்கி வந்தபோது ಆತನು ಇಳಿದು ಬಂದಾಗ மனுஷன் அவர் முன்பதாக வரல. ಮನುಷ್ಯನು ಆತನ ಮುಂದೆ ಬರಲೇ ಇಲ್ಲ. ಅವನೇ ಕೇಟಾರ್, ಆಂಡವರು ಏನ್ ಒಳಿந்து கொண்டிருக்கிறாய் ಆದಾಮ್? ದೇವರು ಆದಾಮನ ನೋಡಿ ಕೇಳ್ತಾ ಇದ್ರು, ಆದಾಮನೇ ಯಾಕೆ ನೀ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀಯ? ಆದಾಮ್ சொன்ன, ಅದಕ್ಕೆ ಆದಾಮನು ಹೇಳಿದನು, எனக்கு வெட்கமா இருக்கு ஆண்டவரே, ನನಗೆ ನಾಚಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. பரிசுத்தமான தேவன் முன்பதாக நிக்க வெட்கமா இருக்கு. ಪರಿಶುದ್ಧನಾದ ದೇವರ ಮುಂದೆ ನಿಂತುಕೊಳ್ಳಿಕ್ಕೆ ನನಗೆ ನಾಚಿಕೆ ಆಗ್ತಾ ಇದೆ. குற்றம் செய்திருக்கிறேன், ನಾನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದೇನೆ. செய்யக்கூடாது என்று சொன்னதை நான் செய்திருக்கிறேன். ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದನ್ನ ನಾನು ಮಾಡಿದ್ದೇನೆ. ஐயோ நான் என்ன செய்வது? ಅಯ್ಯೋ ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? ஐயோ நான் என்ன செய்வது? ಅಯ್ಯೋ ನಾನು ಏನ್ ಮಾಡೋದು? வேற வழி தெரியல, ನನಗೆ ಮಾರ್ಗ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ಆದ್ರೆ ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, ಆಮೆನ್, ಆಂಡவர் அந்த தோட்டத்திலிருந்து தான் அவனை வெளியே தள்ளினார் தவிர, ದೇವರು ಆ ತೋಟದಿಂದ ಅವನನ್ನು ಹೊರಗೆ ಹಾಕಿದ್ರೆ ಹೊರತು, ಆಮೆನ್, ಆಂಡவர் தன்னுடைய இதயத்திலிருந்து அவரை வெளியே போட முடியல. அவருக்கு ದೇವರು ತನ್ನ ಹೃದಯದಿಂದ ಅವನನ್ನು ಹೊರಗಾಕ್ಲಿಕ್ಕೆ ಆ ದೇವರಿಂದ ಸಾಧ್ಯವಾಗಲಿಲ್ಲ. என்னத்துக்காக அவர்கள் தேவனுடைய மகிமை இழந்தார்கள்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡರು? எதற்காக அவங்க தூரமானார்கள்? ಯಾವುದಕ್ಕಾಗಿ ಅವರು ದೇವರಿಂದ ಬೇರ್ಪಟ್ಟರು? பிசாசின் வார்த்தையை நம்பினதுக்காக, ಸೈತಾನನ ಮಾತನ್ನು ನಂಬಿದ್ರಿಂದ. எனக்கு பிரியமானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, தேவனுடைய வார்த்தையில் நாங்கள் பார்க்கிறோம், ದೇವರ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ನಾವು ನೋಡ್ತೇವೆ, அந்த நாள் முதல் கொண்டு, ಆ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು, ಆಮೆನ್, ಮುಳು ಬೈಬಲ್ எழுத ಆರಂಭಿಸುತ್ತದೆ. ಸಂಪೂರ್ಣ ಬೈಬಲೇ ಬರೆಯಲು ಆರಂಭಿಸಿತು. புதிய பைபிளே வந்து ஆமென் உருவாக்க ஆரம்பிக்கப்பட்டது. ಹೊಸ ಬೈಬಲ್ನೇ ಅದು ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಡಲು ಆರಂಭಿಸಿತು. ಏದೆನக்குள்ள இருந்த ஒரு கதை, ಏದೆನ್ನಲ್ಲಿದ್ದಂತ ಒಂದು ಕಥೆ, ஏதேனுக்காக இருந்த ஒரு கதை, ಏದೆನ್ಗಾಗಿ ಇದ್ದಂತ ಒಂದು ಕಥೆ, மனுஷன் செய்த பாவத்தை நிமித்தமாய், ಮನುಷ್ಯನು ಮಾಡಿದ ಪಾಪದ ನಿಮಿತ್ತವಾಗಿ வளர்ந்து கொண்டே போனது. ಅದು ಹಾಗೆ ಬೆಳೆಯುತ್ತಲೇ ಹೋಯಿತು. ஆமென், தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார், ದೇವರು ಪ್ರವಾದಿಗಳನ್ನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು, தேவன் வந்து வல்லமையான ஊழியர்களை அனுப்பினார், ದೇವರು ಬಲವಾದ ಸೇವಕರನ್ನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು. எதுவுமே மாறல, ಯಾವುದು ಮಾರ್ಪಡಲಿಲ್ಲ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் ಮತ್ತಾಯ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21வது அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 33வது வசனத்திலிருந்து இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. ಅದರಲ್ಲಿ 33ನೇ ವಾಕ್ಯದಿಂದ ಈ ರೀತಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆಮೆನ್. 39 வசனத்தின் வரையிலும் கூட 39ನೇ ವಾಕ್ಯದವರೆಗೂ ಕೂಡ ಆಮೆನ್, அங்க இயேசு கிறிஸ்து ஒரு ஆமென் கதையை சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ಯೇಸು ಒಂದು ಕಥೆಯನ್ನು ಹೇಳ್ತಾ அவர் ಇದ್ದಾರೆ. சொல்லுகிறார், ಆತನು ಹೇಳ್ತಾನೆ, ஒரு ஆமென் ஒரு இடத்தினுடைய எஜமான, ಒಂದು ಸ್ಥಳದ ಯಜಮಾನನು ஒரு அழகான திராட்சை தோட்டத்தை அவன் உருவாக்கினான். ಆತನು ಒಂದು ಸುಂದರವಾದ ದ್ರಾಕ್ಷಾ ತೋಟವನ್ನು ಮಾಡಿದನು. ஒரு அழகான சுற்றிலும் ஒரு வேலியை போட்டு, ಸುತ್ತಲೂ ಕೂಡ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬೇಲಿಯನ್ನು ಹಾಕಿಸಿ, அந்த இடத்துல தண்ணீர் பாய்ச்சி இருக்கும்படி செய்தான். ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ನೀರು ಹಾಯುವಂತೆ ಮಾಡಿದನು. அங்க கொஞ்ச நாட்கள் ஆன பிறகு, ಸ್ವಲ್ಪ ದಿನಗಳಾದ ನಂತರ அவன் வேலையாட்கள் இடத்துல அதை கொடுத்து, ಅವನು ಕೆಲಸಗಾರರ ಬಳಿಯಲ್ಲಿ ಆ ತೋಟವನ್ನು ಕೊಟ್ಟು அவன் தூர தேசத்துக்கு போனான். ಆತನು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದನು. அவன் என்ன செய்தான்? ಅಲ್ಲಿಂದ ಆತನು ಏನು ಮಾಡಿದನು? அந்த ஒரு வேலைக்காரர்களிடத்திலே தன்னுடைய வேலைக்கு அவன் தன்னுடைய சேவகர்களை அனுப்பினான். ಆ ಒಂದು ಕೆಲಸಗಾರರ ಬಳಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಸೇವಕರನ್ನ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. அந்த தோட்டத்தை பார்த்து கொள்ளுகிறவர்களிடத்திலே, ಆ ತೋಟವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುವವರ ಬಳಿಯಲ್ಲಿ அவன் தன்னுடைய வேலைக்காரரை அனுப்புகிறான், ತನ್ನ ಸೇವಕರನ್ನ ಅಲ್ಲಿ ಕಳಿಸಿಕೊಟ್ಟನು. ஏனென்றால் விளைச்சலை அறுத்து அதனுடைய லாபத்தை கொண்டு வருவதற்காக, ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಬೆಳೆಯನ್ನ ಕೊಯ್ದು ಅದರ ಲಾಭವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರೋದಕ್ಕಾಗಿ. அந்த தோட்டத்தை பார்த்து கொள்ளுகிறவர்கள் என்ன செய்தார்கள்? ಆದ್ರೆ ಆ ತೋಟವನ್ನು ನೋಡಿಕೊಳ್ತಾ ಇದ್ದವರು ಏನ್ ಮಾಡಿದ್ರು? அவர்கள் அந்த வேலைக்காரர்களை கொன்னுட்டாங்க. ಆ ಕಳಿಸಿಕೊಟ್ಟಂತ ಸೇವಕರನ್ನ ಅವರು சில பேரை துன்பப்படுத்தினார்கள், ಕೆಲವರನ್ನ ಹಿಂಸೆ ಪಡಿಸಿದ್ರು. அப்பொழுது அந்த தகப்பன் அந்த ஒரு எஜமானன் நினைச்சார், ಆಗ ಆ ಯಜಮಾನನ ನೆನೆಸಿದ್ರು, எப்பொழுது நான் வேலைக்கார ஆட்களை அனுப்பும் போதெல்லாம் இவர்கள் இப்படியாக அடித்து துரத்தி சில பேரை கொன்றே போடுகிறார்களே, ನಾನು ನನ್ನ ಸೇವಕರನ್ನು ಆಳುಗಳನ್ನು ಕಳಿಸುವಾಗ ಇವರೆಲ್ಲ ಹೀಗೆ ಒಡೆದು ಕೊಂದೇ ಹಾಕ್ಬಿಡ್ತಾ ಇದ್ದಾರಲ್ಲ, நான் என்னுடைய மகனை அனுப்பட்டும், ನಾನು ಈಗ ನನ್ನ ಮಗನನ್ನೇ ಕಳಿಸ್ತೇನೆ, மகனை நான் அனுப்புகிறேன், ನನ್ನ ಮಗನನ್ನು ಈಗ ನಾ ಕಳಿಸಿಕೊಡ್ತೇನೆ. வேலைக்காரர்கள் என்பதற்காக அவங்க மதிக்காமல் இருந்திருக்கலாம், ಸೇವಕರು ಅಂತ ಹೇಳಿ ಅವರು ಅವನಿಗೆ ಮರ್ಯಾದೆ ಕೊಡದೇ ಇದ್ದಿರಬಹುದು, ஆனா என்னுடைய மகனை பார்த்து நிச்சயமாக அவர்கள் கௌரவிப்பார்கள். ಆದ್ರೆ ನನ್ನ ಮಗನನ್ನು ನೋಡುವಾಗ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರು ಗೌರವಿಸ್ತಾರೆ. அந்த கதையிலே ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், ಆದ್ರೆ ಆ ಕಥೆಯಲ್ಲಿ ಆ ಸಾಮ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನಾದ அந்த மகனை வருகிறதை கண்டவர்கள், ಆ ಮಗನನ್ನು ಬರುವುದನ್ನು ಕಂಡ ಅವರು, இதோ இந்த வாரிசு வந்து கொண்டிருக்கிறான், ಈಗೋ ಈತನು ವಾರಿಸಿ ಈತನು ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ, இவனை கொன்று விட்டால் ಇವನನ್ನೇ ಕೊಂದು இந்த ಹಾಕ್ಬಿಟ್ರೆ முழு சொத்தை நாங்களே அபகரிச்சு கொள்ளலாம் என்று சொல்லி ಈ
ಈ ಸಂಪೂರ್ಣ ಸೊತ್ತನ್ನು ನಾವೇ ಅಪಹರಿಸಿಕೊಳ್ಬಹುದು ಅಂತ ಹೇಳಿ அவனை அந்த ஒரு திராட்சை தோட்டத்திலிருந்து வெளியே நீக்கி அவனை கொன்று விட்டார்கள். ಆ ಮಗನನ್ನು ದ್ರಾಕ್ಷಾ ತೋಟದಿಂದ ಹೊರಗೆ ಅಟ್ಟಿ ಅವನನ್ನು ಕೊಂದು ಹಾಕಿದ್ರು. இயேசு பேசிக்கொண்டிருந்த ஒரு கதை, ಯೇಸು ಮಾತನಾಡ್ತಾ ಇರುವಂತ ಒಂದು எங்கோ ಕಥೆ, ஒரு இடத்துல நடந்த ஒரு கதை அல்ல, ಎಲ್ಲೋ ಒಂದು ಕಡೆ ನಡೆದಂತ ಘಟನೆ ಅಲ್ಲ. இயேசு பேசிட்டு இருக்கிற கதை ಯೇಸು ಮಾತನಾಡ್ತಾ ಇರುವಂತ ಕಥೆ தன்னுடைய கதையே ஆயிருந்தது. ತನ್ನ ಕಥೆಯೇ ಆಗಿತ್ತು. தன்னுடைய கதையே ஆயிருந்தது. ತನ್ನ ಕಥೆಯೇ எத்தனை ಅದಾಗಿತ್ತು. பேருக்கு நான் சொல்லுகிறதை கேட்டுட்டு இருக்கிறேன். ಎಷ್ಟು ಜನ ನಾನು ಹೇಳೋದನ್ನ ಕೇಳ್ತಾ எனக்கு ಇದ್ದೀರಾ? பிரியமானவர்களே, ನನಗೆ எப்போ ಪ್ರಿಯರಾದವರೇ, மனுஷன் பாவம் செய்தானோ, ಯಾವಾಗ ಮನುಷ್ಯ ಪಾಪ எப்போ ಮಾಡಿದ್ನೋ, தேவனிலிருந்து விலகி போனானோ, ಯಾವಾಗ ದೇವರಿಂದ ಅವನು ದೂರವಾದನೋ, எப்பொழுது மனுஷர்கள் மத்தியிலே தேவன் தீர்க்கதரிசிகளை அக்காலத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தாரோ, ಆ ಕಾಲದಿಂದಲೂ ದೇವರು ಮನುಷ್ಯರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರವಾದಿಗಳನ್ನು ಕಳಿಸಿಕೊಡ್ತಾನೆ ಆತನು ಇದ್ದನು. ஆமென். அந்த நேரத்தில் மனுஷன் திருந்தாத போது, ಆ ಸಮಯದಲ್ಲೂ ಮನುಷ್ಯನು ಆತನು ದೇವರ ಕಡೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳದೆ ಹೋದುದರಿಂದ பாவம் பூமியில் அதிகரித்துக் கொண்டே இருக்கும்போது, ಪಾಪ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚಾಗ್ತಾನೆ ಇದ್ದ இந்த ಸಮಯದಲ್ಲಿ கதையில இருந்தது ஆமென் ஆமென் இந்த இயேசு சொன்ன அந்த சாமியத்தில் இருந்தது ஒரு சும்மா ஒரு கதை அல்ல, உண்மையாகவே ஆண்டவருடைய உணர்ச்சியா இருந்தது. ಯೇಸು ಹೇಳಿದಂತ ಆ ಸಾಮ್ಯದಲ್ಲಿ ಏನೋ ಒಂದು ಕಥೆ ಅಲ್ಲ, ಆತನು ನಿಜವಾಗಲೂ ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ತೆರೆದು ಆತನು ಮಾತನಾಡ್ತಾ ಇದ್ದನು. ஆமென். ஆண்டவர் நினைச்சார், ದೇವರು ನೆನೆಸಿದರು, என் மகன் இப்பொழுது போகட்டும். ನನ್ನ ಮಗನು ಈಗ ಹೋಗಲಿ. ஆமென். They will respect him. ಆತನನ್ನು ಅವರು ಗೌರವಿಸ್ತಾರೆ. ஐயோ, எஜமான், குட்டி எஜமான், சின்ன எஜமான் வந்திருக்கிறார். ಚಿಕ್ಕ ಯಜಮಾನರು ಬಂದಿದ್ದಾರೆ. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. ಅಯ್ಯ, ನಮ್ಮನ್ನು ಕ್ಷಮಿಸಿಬಿಡಯ್ಯ. தெரியாமலேயே உங்களுடைய வேலைக்காரர்களை அடிச்சிட்டோம். ನಾವು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ನಿಮ್ಮ ಸೇವಕರುಗಳನ್ನ ನಾವು ಕೊಂದು ಹಾಕಿದ್ವಿ. தண்டிச்சிடாதீங்க, ನಮ್ಮನ್ನು ದಂಡಿಸಬೇಡಿ, எங்களை ಶಿಕ್ಷಿಸಿಕಾதீங்க, ನಮ್ಮನ್ನು ಶಿಕ್ಷಿಸಬೇಡ್ರಿ, தயவு செய்து எங்களை மேல மனம் இறங்குங்க. ದಯವಿಟ್ಟು ನಮ್ಮ ಮೇಲೆ ಕನಿಕರಿಸ್ರಿ. நாங்க இந்த தோட்டத்தை விட்டு கொடுக்கிறோம். ನಾವು ಈ ತೋಟವನ್ನು ಬಿಟ್ಟುಕೊಡ್ತೇವೆ. வந்திருக்கிற எல்லா லாபத்தையும் தருகிறோம். ಇದರ ಬಂದಿರುವ ಎಲ್ಲ ಲಾಭವನ್ನು ನಿಮಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತೇವೆ. மதிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசுவை இந்த உலகத்தில் கடவுள் அனுப்பி வைத்தார். ಆ ರೀತಿ ನೆನೆಸಿ ದೇವರು ತನ್ನ ಮಗನಾದ ಯೇಸುವನ್ನು ಈ ಲೋಕಕ್ಕೆ ಕಳಿಸಿಕೊಟ್ರು. எனக்கு பிரியமானவர்களே, ನನಗೆ ಪ್ರಿಯರಾದವರೇ, தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிற அந்த ஆதாமும் ஏவாளும், ಆ ದಿನ ತೋಟದಿಂದ ಹೊರಗೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಂತ ಆದಾಮ್ ಮತ್ತು ಹವ್ವಳು, ஆமென், அதை பார்த்த ஆண்டவர் ಅದನ್ನು ಕಂಡಂತ ದೇವರು உள்ளத்திலே நொறுங்கி பிசாசுக்கு சொல்லுகிறார், ಹೃದಯದಲ್ಲಿ ಮನಮುರಿದವರಾಗಿ ಸೈತಾನನನ್ನು ನೋಡಿ ಹೇಳ್ತಾರೆ, இவனுடைய சந்ததி உன்னுடைய தலையை நசுக்கும். ಈಕೆಯ ಸಂತತಿ ನಿನ್ನ ತಲೆಯನ್ನು ಜಜ್ಜುವುದು. என்ன பண்ணாலும் ಏನು ಮಾಡಿದ್ರು நாங்க ரெண்டு பேரையும் வேர் பிரிக்க முடியாது உன்னால. ನಮ್ಮಿಬ್ಬರನ್ನು ನಿನ್ನಿಂದ ಬೇರ್ಪಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ ಸೈತಾನನೇ. listening to something? ನಾನು ಹೇಳೋದನ್ನ ನೀವು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? Satan divided God and man. ಮನುಷ್ಯನನ್ನು ದೇವರನ್ನ ಸೈತಾನು ಬೇರ್ಪಡಿಸಿದ. அந்த பாவத்தை கொண்டு வந்து வேர் பிரித்து ಆ விட்டார். ಪಾಪವನ್ನು ತಂದು ಅವರಿಬ್ಬರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸಿದ. But God says, ಆದ್ರೆ ದೇವರು ಹೇಳ್ತಾ you ಇದ್ದಾರೆ, cannot separate both of us. ನಮ್ಮಿಬ್ಬರನ್ನು ಬೇರ್ಪಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇರೋರೆಲ್ಲ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಅರ್ಥ ಆಗ್ತಾ ಇರುವವರೆಲ್ಲ ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಬೇರ್ಪಡಿಸೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ನಮ್ಮನ್ನು ಬೇರ್ಪಡಿಸ್ಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ನಾನು ಇವಳ ಒಳಗೇನೆ ಹುಟ್ಟುತ್ತೇನೆ, ನಾನು ಈಕೆಯ ಒಳಗೆ ಹುಟ್ಟುತ್ತೇನೆ, ಸ್ತ್ರೀಯ ಒಳಗೆ ನಾ ಹುಟ್ಟುತ್ತೇನೆ, ಸ್ತ್ರೀಯ ಒಳಗೆ ನಾ ಹುಟ್ಟಿ ಬರ್ತೇನೆ, ನಾನು ಸ್ತ್ರೀಯ ಒಳಗೆ ಹುಟ್ಟಿ, ನಾ ಸ್ತ್ರೀಯ ಒಳಗೆ ಹುಟ್ಟಿ, ಆ ಸ್ತ್ರೀಗೋಸ್ಕರ ಆ ಮನುಷ್ಯನಿಗೋಸ್ಕರ ನಿನ್ನ ತಲೆನ ನಾ ಜಜ್ಜಿ ನಿನ್ನ ಮನುಷ್ಯನ ಬೇರ್ಪಡಿಸ್ತೇನೆ ಹೊರತು ಆ ಮನುಷ್ಯನ ಮೂಲಕವೇ ನಾನು ನಿನ್ನ ತಲೆಯನ್ನ ಜಜ್ಜಿ ನಿನ್ನನ್ನು ಮನುಷ್ಯನನ್ನ ಬೇರ್ಪಡಿಸ್ತೇನೆ ಹೊರತು நாங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம். ನಾವಿಬ್ಬರು ಬೇರ್ಪಡೋದಿಲ್ಲ. நாங்க ரெண்டு பேரும் பிரிய மாட்டோம். ನಾವಿಬ್ಬರು ಬೇರ್ಪಡೋದಿಲ್ಲ. கர்த்தர் சேர்த்ததை யாராலையும் பிரிக்க முடியாது. ದೇವರು ಒಂದುಗೂಡಿಸಿದ್ದನ್ನು ಯಾರಿಂದಲೂ ಬೇರ್ಪಡಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. தேவன் தான் மனுஷனுக்குள்ள தன் ஆவியை ஊதி அவர் உன்னையும் அவரையும் ஒன்றாய் கலந்தார். ದೇವರು ತಾನೇ ಮನುಷ್ಯನಲ್ಲಿ ತನ್ನ ಆತ್ಮವನ್ನು ಊದಿ ನಿನ್ನನ್ನು ಆತನನ್ನು ಒಂದುಗೂಡಿಸಿದ್ದಾರೆ. எவ்வளவு பேர் ஆமென் சொல்லுங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಮೆನ್ ಅಂತೀರಾ?